ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து காலையிலே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பூரியை தான் போட்டு வாட்டி வதச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலையிலே பூரி மக்களே. நம்ம வந்து காலையிலே எழுந்திரிச்சோன்னா வழக்கமாக கடலை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். முக்கால்வாசி காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுனால சிம்பிளாக கடலை வச்சு 2 முட்டை வச்சு அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சில அன்னைக்கு நம்ம வந்து ராகி சேமியா அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சதுனால பூரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பூரி செஞ்சேன். பூரி செய்யும்போது சில நாளைக்கு எனக்கு வந்து சப்பிக்கிட்டு தான் வரும். சம்டைம்ஸ் வந்து தான் எப்போமாவது ஒருக்கா நல்லா புஸ்ஸுன்னு வரும். அது என்னமோ தெரில, அவசர அவசரமாக செஞ்சேன். புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு வர்ற பூரி எல்லாமே நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்துச்சு. நான் சில நாளைக்கு ரொம்ப அந்த சப்பாத்தி மாதிரி அமுங்கி போய் வரும். அந்த நேரம்லாம் பூரியை போட்டு திட்டிட்டு கிடப்பேன். நல்லா தானே மாவு பெசஞ்சோம், எதுக்கு நல்லாவே வரல அப்படின்னு. அவசர அவசரமாக மாவு பெசஞ்சா உண்மையிலே பூரி சூப்பராக வருதுங்க. படபடன்னு அவசர அவசரமாக மாவு பிசைங்க, உண்மையிலே பூரி சூப்பராக வரும் போல். நான் வந்து என்னோடய ஆயில் தீர்ந்துட்டு மக்களே, வழக்கமாக நல்லெண்ணெயில் தான் பூரி சுடுவேன். அவசரத்துக்கு காலையில் வந்து ஆயில் தீர்ந்துட்டு காலையிலே போய் கடையில் போய் நிற்க முடியாது. எல்லா கடையும் பூட்டி தான் இருக்கும். அதனால் ரேஷன் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் ரேஷன் கடையில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால ரேஷன் கடையில் உள்ள ஆயிலையே நான் ஊற்றிக்கிட்டேன். வேறு ஆயில் இல்லை அதனால் நீங்கள் வந்து பூரி அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் ஒன்று கோல்ட் வின்னரில் செய்யுங்க, இல்லைனா வந்து நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. அதுதான் உடம்புக்கு நல்லது. நான் எப்போவுமே நல்லெண்ணெய் கொஞ்சமாக இந்த அளவில் ஊற்றினாலுமே எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மக்களே, வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் அந்த ஆயில் ஊற்றி செஞ்சேன். உடம்புக்கு சில பேர் சொல்லுவீங்க ஆயில் வாங்குறது கஷ்டம், நல்லெண்ணெய்லாம் வாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம உடம்பு எங்களுக்குமே கஷ்டம் தான். பட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா அந்த மாதிரி வாங்கி தான் ஆகணும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்து தான் வாங்கணும். இந்த ஆயிலுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தோசை சுடும்போது அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. நல்லெண்ணெய் எப்போவுமே நம்மளுக்கு நல்லது தான். அதுக்கப்புறம் கடலை குருமா தான் வச்சுருந்தேன். வெள்ளை கொண்ட கடலை போட்டு குருமா வச்சுருந்தேன் மக்களே. சாப்பிட்டுட்டு மீதம் இருந்தது தான். பசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். லாஸ்ட்டாக தான் வேறு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாய் மக்களே, தேங்க்யூ.